வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த ரேடியோவில் நாம் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பேசப் போகிறோம். நாம் கிரெடினினை கட்டுப்படுத்துவது பற்றி பேசுகிறோம் என்றால் அது எங்காவது சிறுநீரகத்தை பற்றித்தான் பேசுகிறோம் என்பதுதான். வெளியேற்றுவது யாருடைய வேலை என்றால் அது சிறுநீரகத்தின் வேலை. சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்றால் கிரெடினின் வெளியேறாமல் உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போது கிரெடினின் அதிகமாகிறது. யூரியா கூட உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நம்முடைய உடலை நோயாளியாக்குகிறது. இவை எவ்வளவு அதிகமாக சேர்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். நம்முடைய தசைகளில் வலி இருக்கலாம், சோர்வு வரலாம், யூரியாவால் நமக்கு பசிக்கே வராமல் போகலாம், தாகம் குறையலாம், உடலில் பலவீனம் உணரலாம். பிரச்சனைகள் எல்லாம் யூரியா அளவு அதிகரிக்க ஆரம்பித்தால் தான் வரும். நம் உடலில் இருந்து இது வெளியேறி உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. இப்போ உடலை சுத்தம் செய்ய நம்மிடம் 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி. முதலில் கெட்ட வழியிலிருந்து ஆரம்பிப்போம். ஏனென்றால் அதிகமான நோயாளிகள் இதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிரியேட்டினின் எங்கே உருவாகிறது, எப்படி உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிரியேட்டினின் உங்கள் தசைகளில் உருவாகிறது. நீங்கள் சாப்பாடு சாப்பிடும் போது அது உங்கள் உடலுக்குள் சென்று தசைகளுக்குள் செல்கிறது. நாம் சாப்பாடை உட்கொள்கிறோம், அது உடலில் செயல்பட்டு உருவாகிறது. கிரியேட்டின் தனக்கே எதுவும் இல்லை. அது ஒவ்வொருவருடைய உடலிலும் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. உங்கள் உடலிலும் என் உடலிலும் உருவாகிறது. வித்தியாசம் என்னவென்றால் என் சிறுநீரகங்கள் அதை வெளியேற்றிவிடும். உங்களால் சிறுநீரகங்கள் அதை வெளியேற்ற முடியாது. ஏனெனில் வெளியேற்றும் திறன் குறைவாக உள்ளது. அதில் எதுவும் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு பல விஷயங்களை சொல்கிறது. அதே மாதிரி யூரியா உருவாகிறது. நீங்கள் சாப்பிடும் உணவு லிவரில் சென்று லிவரில் மாற்றப்படுகிறது. உணவு உடைந்து போகும்போது அதில் யூரியா உருவாகிறது. இப்போது சிறுநீரகம் வேலை செய்யவே இல்லை. யூரியா தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது சாப்பிடுவதை கொஞ்சம் குறைத்து விடுவோம். இதன் விளைவு என்ன ஆகும்? யூரியா மேலே செல்ல ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த சிறுநீரகத்தில் யூரியா உடலில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இது சாப்பிடுவதால் ஏற்பட்டது. இப்போது நான் சாப்பிடுவதை நிறுத்தி இதை குறைக்க முடியும். இப்போது நான் முற்றிலும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். இப்போது என்ன நடக்கும்? பலவீனம் வரும், சோர்வு வரும், இரத்தம் உருவாகுவதை நிறுத்திவிடும். பாருங்கள், என் உடம்பு ஏன் இப்படி இருக்கிறது? நான் முழு வாழ்க்கையும் நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. சாப்பாட்டை குறைத்தால் நானும் பலவீனமாகி விடுவேன். சாப்பிடவில்லை என்றால் என் சிறுநீரகத்துக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. சிறுநீரகம் கூட அதை விட்டுவிட்டால் டயாலிசிஸ் கூட நடக்க முடியாது. மிகவும் மோசமாகிவிட்டது. இவ்வளவு மோசமாகிவிட்டது என்று டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலை. எவ்வளவு பராமரிப்பு செய்தாலும் உங்கள் சிறுநீரகத்தை குறைக்கும். சாப்பிடுவதை நிறுத்துவது, சாப்பாட்டை குறைப்பது, சாப்பாட்டை வரம்பிட்டு டிண்டா மாதிரி சாப்பிட்டு வாழ்வது மிகவும் மோசமான வழி. மீண்டும் சொல்கிறேன், இது மிகவும் மோசமான வழி. கீழே போகும். அது கூட 2 மாதங்களுக்கு மட்டுமே. 2 மாதங்கள் கீழே போய்விடும். 3வது மாதம் முதல் மேலே வர ஆரம்பிக்கும். ஏனெனில் சிறுநீரகத்திற்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. 2 மாதங்களில் சிறுநீரகத்துக்கு எவ்வளவு சக்தி இருந்ததோ அந்த சக்தியை அப்படி வேலை செய்ய வைத்தது 2 மாதங்கள். இப்போது 3வது மாதம் வரை அது எவ்வளவு வேலை செய்யும்? அதனால் 3வது மாதம் அது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பேஷண்ட் நேராக மேலே போகிறான் அல்லது நேராக டயாலிசிஸ்க்கு போகிறான். வேறு எந்த வழியும் இல்லை. 2 மாதங்கள் சந்தோஷம் தரும். 2 மாதங்கள் சந்தோஷம் தரும். அது மிகவும் கடுமையாக இருக்கும். அப்படி என்றால் சரியான வழி என்ன? உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிறுநீரகம் பழுதாகி வருகிறது. சிறுநீரகம் உடலில் எங்கே இருக்கிறது? இப்போது உங்கள் உடலில் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி சிறுநீரகத்துக்கும் இருக்கிறது. ஏனென்றால் சிறுநீரகத்திற்கு தனியாக எதுவும் சாப்பாடு கிடைக்கவில்லை. நான் உடலுக்காக சாப்பிடுகிறதை தவிர அது என் சிறுநீரகத்திற்கு போவதில்லை. இப்போது சிறுநீரகத்திற்கு சக்தி கொடுக்க வேண்டும், வேலை செய்ய வைக்க வேண்டும். நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் சக்தி கொடுக்க வேண்டும். அதனால் சாப்பாடு குடிப்பதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சிறுநீரகத்திற்கு அதிக சுமை தரும் பொருட்களை சாப்பிடக்கூடாது. அதிகமாக சுமை தருவதை சாப்பிடக்கூடாது. இப்போது சாப்பாட்டில் சில பொருட்கள் இருக்கின்றன. அவை சீக்கிரம் சுமையை அதிகப்படுத்தும். நான் கிச்சடி சாப்பிட்டேன், நான் தளியா சாப்பிட்டேன். அது சிறுநீரகத்திற்கு அதிக சுமை தருமா அல்லது மோசமாகுமா என்று யோசிக்க வேண்டும். அல்லது அதிகமாக சுமை தரும் உணவுகளை தேர்ந்தெடுத்து பசிக்காமல் இருக்க வேண்டும். நான் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும். யூரியாவையும் கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்? ஒரு பூரியை ஜீரணிக்க எனக்கு அதிக வேலை செய்ய வேண்டி வரும். ஆனால் சப்பாத்திக்கு குறைவாகவே வேலை செய்ய வேண்டும். யூரியா உருவாகும். 2 நிலைகளிலும் ஒன்றில் குறைவாக, ஒன்றில் அதிகமாக. அதே போல் கிரியேட்டினை எவ்வளவு சாப்பிடுகிறீர்களோ, பருப்பு சாப்பிடுகிறீர்கள், முட்டை சாப்பிடுகிறீர்கள், சாப்பிடவில்லை என்றாலும் சிக்கன் சாப்பிடுகிறீர்கள், மட்டன் உருவாகிக் கொண்டே இருக்கும். சிறுநீரகங்கள் பழுதாகவில்லை. உடலில் கிரியேட்டினும் யூரியாவும் உற்பத்தி அதிகரித்து விட்டது. ஏனென்றால் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீர்கள். சாப்பாட்டை மாற்ற வேண்டுமா?
முடுக்க வேண்டியதில்லை. அப்படி என்றால் முதல் மாற்றம் நீங்கள் உங்கள் உணவில் செய்ய வேண்டியது தூய சைவ உணவுக்கு மாற வேண்டும். தூய சைவம் போல நம்முடைய சமுதாயத்தில் பலர் அந்த உணவு குறித்து விவாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதே அபாயம் ஒன்று, சிறுநீரகம் வயிற்றில் பாதிக்கப்படும் போது அவர்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு செய்து கொடுக்கிறார்கள். அந்த வெங்காயத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கிறோம். அது சைவம் அல்லாதது என்றால், அந்த மாதிரியான உணவை ஏற்றுக்கொள்ளும் நபர்களுக்கு அதை வாங்க தெரியவில்லை என்றால், அப்படி என்றால் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளும் அளவை சரியான அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் நாங்கள் மீன் சாப்பிட முடியாது, நான்வெஜ் சாப்பிட முடியாது. இவை 2 முக்கியமான விஷயங்கள் ஆகின்றன. உணவில் நீங்கள் சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தியை கோதுமை மாவில் செய்யலாம், ஜோ மாவிலும் செய்யலாம். ஆனால் சுண்டல், பாஜ்ரா, மக்கா போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அது உங்களுக்கு பலவீனத்தை தரும். உடல் எடை குறையும், பலவீனம் உருவாகும். அதனால்தான் இது தடை செய்யப்பட்டுள்ளது. உணவில் நாம் புரோட்டீன் உடலில் சேர்க்க வேண்டும் என்றால், என் ரிப்போர்ட் சொல்கிறது எனில் என் உடலில் புரோட்டீன் குறைவாக உள்ளது, எனவே எனக்கு உடலில் புரோட்டீன் சேர்க்க வேண்டும் என்றால் அந்த புரோட்டீனை நான் பருப்பு வகைகள், நான்வெஜ் மற்றும் நான் சாப்பிடும் ரொட்டி, அரிசி ஆகியவற்றிலிருந்து பெறுவேன். அவை என் உடலில் தானாகவே தேவையான அளவு புரோட்டீனாக மாறும். தேவையில்லாத அளவு சேராது. கிழங்கு வகை காய்கறிகள், அதாவது நிலத்தடியில் வளரும் காய்கறிகளை சாப்பிடுவதில் கட்டுப்பாடு வேண்டும். ஒவ்வொரு காய்கறியின் கீரை மற்றும் சக்னி எல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஆனால் கொத்தமல்லி போன்றவற்றை வேறு ஏதாவது சேர்த்து சாப்பிட்டால் அல்லது சிறிது மாற்றம் செய்து சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ருசிக்காக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த காய்கறிகளில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும். அதனால் நிலத்தடியில் வளரும் பழுப்பு நிற டேபிள் கேரட், முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடலாம். வெங்காயம், லத்தா, ஒரு வகை வேர்க்கிழங்கு ஆகியவற்றையும் சாப்பிடலாம். பழங்கள் விஷயத்தில் எத்தனை பழங்கள் இருந்தாலும் புளிப்பாக இருக்கும் பழங்கள் பச்சையாக இருக்கும் போது பழுத்ததும் இனிப்பாக மாறும். அது மாதிரி மாம்பழம் பழுத்ததும் இனிப்பாக இருக்கும். திராட்சை புளிப்பாக இருக்கும், ஆனால் பழுத்ததும் இனிப்பாக மாறாது என்றால் அந்த மாதிரியான பழங்களை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் உடலுக்குள் ஒரு நிலை உருவாகிறது. அதனை நாம் மெட்டாலிக் என்று சொல்கிறோம். இந்த நிலையில் உடலுக்குள் அமிலம், அசிட் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் யூரியா வெளியேறவில்லை, நம் யூரினில் இருக்கும் அமிலமும் வெளியேற முடியவில்லை. அது இரத்தத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இரத்தம் அமிலமாகி வேகமாக பாதிக்கப்பட தொடங்கும். அதனால்தான் பெரும்பாலான நோயாளிகளுக்கு ஒரு பேக்கிங் சோடா மாத்திரை, அதனை நொசிஸ் என்று சொல்வார்கள், அதை தொடர்ந்து கொடுப்பார்கள். அதன் விளைவு உங்கள் உடலில் தொடர வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்கள். புளிப்பான பழங்கள், டீ, காபி, வெல்லம் தடை. சப்பாத்தி, காய்கறிகள் அனுமதிக்கப்படுகின்றன. சுரைக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய் என எந்த காய்கறி, எவ்வளவு சப்பாத்தி வேண்டுமானாலும் உண்ணலாம். காஜர், முள்ளங்கி, பீட்ரூட், கோசு கொண்டு உலர்ந்த பரோட்டா அனுமதிக்கப்படுகிறது. எண்ணெயில் பொரித்தது அல்லாமல் உலர்ந்த பரோட்டா உண்ணுங்கள். எண்ணெயில் பொரித்ததை உண்டால் யூரியா அதிகரிக்கும், அதனால் தவிர்க்கவும். அதனால்தான் உலர்ந்த பரோட்டா அனுமதிக்கப்படுகிறது. பருப்பு ரசம் சேர்த்து சாப்பிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மென்மையாகி சாப்பிட எளிதாக இருக்கும். சாப்பாடு குடிப்பதில் மாற்றம் செய்து கொண்டால் சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். யூரியா உற்பத்தியை குறைக்க முடியும். ஒரே சரியான வழி உணவு மற்றும் பானத்தில் மாற்றம் செய்வது. இரண்டிலும் மாற்றம் வந்தால் உணவை நாங்கள் நிறுத்திவிட்டோம், குறைத்துவிட்டோம். அதை மாற்றிவிட்டோம், மாற்ற வேண்டும், நிறுத்த வேண்டியதில்லை. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டோம். இப்போது உடலுக்கு சக்தி கொடுத்தோம், நல்ல உணவு சாப்பிட்டோம், வரம்பு வைக்கவில்லை. ஒரு சப்பாத்தி சாப்பிடினோம், 2 சப்பாத்தி சாப்பிடினோம், பசிக்கேற்ப சாப்பிட்டோம். பசி இல்லை என்றால் பசிக்க வைத்தோம், சாப்பிட்டோம். நேராகவே சக்தி கிட்னிக்கு போனது. கிட்னி நல்ல வேலை செய்தது, யூரியாவை வெளியேற்றி கொண்டு முடித்தது. இப்போது நீங்கள் ரிப்போர்ட் பாருங்கள். பேஷண்டை சந்தித்த நோயாளிகளின் மாற்றத்தில் மேலும் மாற்றங்களை பார்க்கலாம். இந்த 7 மாற்றங்கள் உணவு நிறுத்துவதால் இல்லை, மூளைக்கு சக்தி தரும் உணவுகளை சாப்பிட்டதால் தான் ஏற்பட்டுள்ளன. நீங்கள் உணவை சரியாக சாப்பிட்டு உடலில் பலவீனம் இல்லை என்றால் உங்கள் உடல் நன்றாக செயல்படும். அதற்கு இன்னும் என்ன வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை வேண்டாம், உங்களுக்கு டயாலிசிஸ் செல்ல வேண்டிய நிலை வந்தால் 2 நோயாளிகள் இருக்கிறார்கள். ஒருவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார், 2-3 நிமிடங்களாக உணவு சாப்பிடவில்லை. மற்றொருவர் சாப்பிட்டுள்ளார். இதில் யார் டயாலிசிஸில் உயிர் வாழ முடியும்? வயது அதிகரிக்கிறது, ஆனால் சரியான உணவு எடுத்துக்கொண்டால் உங்கள் சிறுநீரகங்கள் டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டிய நிலையை தடுக்க முடியும். ஏனென்றால் அவள் உடல் செய்யும் வேலை அவளது செயல்திறனை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவள் வேலை செய்யும் நிறுத்திவிட்டால் உடல் பலவீனமாகிவிடும். உங்களுக்கு மூச்சு விடுவதிலும் நடப்பதிலும் சிரமம் இருந்தால் சிறுநீரகங்கள் செய்யும் வேலை நிற்கும். அப்போது நீங்கள் டயாலிசிஸை தவிர்க்க முடியும். நீங்கள் எவ்வளவு டயாலிசிஸை தவிர்க்கிறீர்களோ நீண்ட நாட்கள் வாழ முடியும்.
உங்கள் உடலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதற்காக உணவை மாற்றி சக்தி கொடுக்க வேண்டும். உங்கள் கிட்னி லோடு குறைக்க வேண்டும். இதுவே சரியான வழி. மற்ற நோயாளிகள் செய்யும் தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. குறைவாக செய்தாலும் சரியான முறையில் செய்ய வேண்டும். தவறான முறையில் செய்யக்கூடாது என்று நம்புகிறேன். உங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால், கேட்க விரும்பினால், அஸ்வின் டாக்டர்கள் முழு குழுவும் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.